ஏ வாடா 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 பையா. ஏய் சுகுமார், ஆபீஸ் டைம்ல எங்க போயிருந்த? என்ன மேடம் அப்படி கேட்டுட்டீங்க? நான் எங்க போயிருந்தேன்? இங்க தானே இருந்தேன். அங்க அக்கவுண்ட் சார் கூப்பிட்டாரு, அங்க ஆடிட்டர் சார் கூப்பிட்டாரு, இங்க கிளர்க் கூப்பிட்டாரு. நான் எந்த பக்கம் தான் போவேன்? உங்களுக்கு அவசரமா இருந்தா என் நம்பர் தெரியாது? சுகுமார் எக்ஸ்பிரஸ் 9281568885. ஆமா ஆமா, பழைய மேனேஜர் கிஃப்டா கொடுத்த செல்போன் ஒன்லி இன்கமிங். அதை வச்சுக்கிட்டு பெரிய பில்டப் பண்றான். பில்டப். ஹலோ. நிறுத்து நிறுத்து. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல். நாராயணன் சார் டேபிள் மேல வை. ஓகே. சாரி ஜஸ்ட் மிஸ். சாரி சார் ஜஸ்ட் மிஸ். வாயை பொத்திக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யல நீ மிஸ் ஆயிடுவ. அந்த ஃபைல ஒழுங்கா இங்க வை, இல்லனா எடுத்துட்டு போ. வைக்கிறேன். இல்லனா பெருசா பாத்திர போற மாதிரி தான். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. மிஸ்டர், கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். மேடம், ஆக்சுவலா இந்த ஃபைல் எல்லாம் மேடம் 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 கேளுங்க மேடம். சார் சாரி சார், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நான் ஏற்கனவே வார்ன் பண்ணது மறந்துட்டியா? ஷட் அப் அண்ட் கெட் அவுட். சார் சாரி சார். கெட் அவுட். சாரி விட்டுடுங்க சார். சாரி. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. சாரி சார். சாரி மேடம். இவங்க சொன்னதனால விடுறேன். ஐ அம் வெரி வெரி சாரி மேடம். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். பொண்ண மாதிரி பொண்ணை தான் காதலிக்கணும்னு நினைச்சேன். ஐ லவ் யூ கீதா. ஐ லவ் யூ. என்ன சாய், என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லிட்டு நீ சைலண்டா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சினா சொல்லு, இல்லனா நோ ப்ராப்ளம். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். ஆனா அவ என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு தெரியல. நீ லவ் பண்றியா? சக்கரை இனிக்கிற சக்கரை, அந்த எறும்புக்கு என்ன அக்கறை? நான் சீரியஸா சொல்றேன். கிண்டல் பண்றியா? சரி சரி சரி. அந்த பொண்ணு என்ன பண்ணுது? என்ன பேரு? என் ஆபீஸ்ல பிஆர்ஓ. பேரு கீதா. கீதா? அப்பனா பகவத் கீதா. என்னடா கலாய்க்கிற? ஓகே 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 ஓகே. எப்படி ஆரம்பிக்கணும்னு தான் தெரியலடா. ஐயோ என்னடா இது? என்ன பண்ண சொல்ற? நீ எதுவும் செய்ய வேண்டாம். முதல்ல நான் சொல்றத கவனமா கேளு. எப்படி ஐடியா? சூப்பரா இருக்கு. that is Chino. All the best. நீங்க இங்க? நான் இங்க வரக்கூடாதா? வேண்டாம்னு சொல்லுங்க, நான் இப்ப திரும்பி போயிடுறேன். அப்படி இல்ல, சடனா உங்களை இங்க. சரி சரி, உள்ள வாங்க. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். நானா? என்னது? ஒண்ணும் இல்ல. இந்த காலனில என் ஃப்ரெண்டோட அட்ரஸ் தேடிட்டு வந்தேன். நீங்க இப்ப பிஸியா இருக்கீங்களா? அவ்வளவு பிஸி இல்ல. அப்படின்னா என் ஃப்ரெண்டோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களும் வரீங்களா? நோ ப்ராப்ளம். ஆனா நானும் இந்த காலனிக்கு புதுசு. ஆனா என் அண்ணனுக்கு டோர் டு டோர் தெரியும். ஓஹோ, அப்படின்னா உங்க அண்ணன் தான் இந்த ஏரியால டோர் டு டோர் பேப்பர் போடுறாரா? இதானே வேணுங்கிறது. பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பசங்க மேட்டர் எல்லாம் செட்டில் பண்ணிடுவாரு. ஓஹோ, அப்படின்னா லவ் மேட்டர்ஸ் கூட செட்டில் பண்ணுவாரா? இல்ல, காதல் கீதல்னு சொல்லி பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பசங்க வாலெல்லாம் கட் பண்ணிடுவாரு. ஐயோ. சரி, நீங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எங்க அண்ணன் கிட்ட இந்த அட்ரஸ் காட்டுனீங்கன்னா half an hourல கண்டுபிடிச்சிருவாரு. அட்ரஸ் மட்டும் தப்பா இருந்துச்சுன்னா நீங்க ஹாஃப் பாயில் தான். அப்படின்னா நான் என்ன தப்பான அட்ரஸோட இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட் தப்பான அட்ரஸ் கொடுத்திருந்தா? அப்படி கூட இருக்கலாம். நான் போய் கரெக்டான அட்ரஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். பை. டேய் யுஎஸ் ஆண்டி வராங்கடா. அட என்னது இது? குட்டையன் வண்டி மேல படுத்திருக்கா? மேல படுத்தா நல்லா இருக்காதுன்னு தான். சீ, குட்டையன் அந்த மாதிரி பையன் கிடையாது. குட்டையா வரியா? எங்க ஆண்டி போறீங்க? போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. குட்டையா வரியா? ஆண்டி
இந்த சேரல நீங்க ரொம்ப சோக்கா இருக்கீங்க. நேத்து கட்டின ரெட் சாரில ரொம்ப அழகா இருந்தீங்க. ஆண்டி அன்னைக்கு கட்டின கிரீன் சாரில ஐயோ சூப்பரா இருந்தீங்க. இப்ப கட்டி இருக்கிற எல்லோ சாரில எல்லோரா சிற்ப மாதிரி சூப்பரா இருக்கீங்க. அப்படியா? நீங்க எல்லாரும் இப்படி சொல்றீங்க. 4 நாள் முன்னாடி பண்டு நீங்க சாரி இல்லாமலே ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றான். ஆண்டி பண்டு நிஜமா உங்களை சாரி இல்லாதப்ப பாத்துருக்கானா? நைட்ல இருந்தப்ப பார்த்தா. நீ வா போலாம். ஒத்ரா வாங்க. டேய், நீ நல்லா வண்டி ஓட்டுவியாமே? ஆமாண்டி, என் வண்டில ஒரு தடவை குந்துனா 100 தடவை குந்துற மாதிரி. ஓ மூஞ்சிய பார்த்தா நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியலையே. ஒர்க் அவுட் ஆகல, சோ தப்பிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஐடியா ஜெயம் தான். சரி இப்ப என்ன பண்ண சொல்ற? நாளைக்கு வெள்ளிக்கிழமைல. அதுக்கு என்ன இப்போ? நீ என்ன பண்றனா, நாளைக்கு அம்மன் கோயிலுக்கு போய் அவளை மீட் பண்ற, அவ்வளவுதான். அவளை பாக்குறதுக்கு இதுக்கிட்ட அம்மன் கோயில் போனோம். அவதான் டெய்லி ஆபீஸ்க்கு வரல. பைத்தியக்காரா, கோவில்ல நீ நார்மல் மேன், ஆபீஸ்ல நீ ஜென்டில்மேன், அப்படின்னா பாஸ். அதை நீ மறக்க கூடாதுடா. டேய் சீனு, நீ உண்மையிலே பயங்கர அறிவாளிடா. நீ சொன்ன மாதிரியே கரெக்டா கீதா அம்மன் கோயிலுக்கு வந்துட்டா. ஹலோ சார். ஹலோ சார்லாம் சொல்லாதீங்க, இது கோவில் ஆபீஸ் இல்ல. ஐ அம் சாரி சார். திரும்ப சார்னு சொல்றீங்க. ஓ, ஐ அம் சாரி. ஓகே, எனக்கு சனிக்கிழமை பெருமாள் கோவில் போறதுல இருந்து வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில் போற வரைக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு பக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்திங்க. இங்க என்னென்ன கோவில் இருக்குன்னு எனக்கு சரியா தெரியலங்க. அந்த கோவிலோட லிஸ்ட் எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல நான் நிச்சயமா உங்களை மறக்கவே மாட்டேன். நீங்க டெஃபினட்டா கொடுப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா உங்களோட எனக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. நோ டவுட் நீங்களும் என்ன மாதிரி தான் நினைக்கிறேன். இல்ல, நான் செய்யற தொழில தெய்வமா மதிக்கிறேன். அப்படி இருக்கும்போது கோவில் பூஜை எதுக்கு? எஸ் எஸ், யூ ஆர் ரைட். அப்புறம் எது கோவிலுக்கு வந்தீங்க? ஆன்ட்டிக்கு துணையா வந்தேன். இதா கிளம்பலாமா? ஓகே பை. ஐயோ, இந்த தடவையும் சொதப்பிடுச்சு. என்னன்னு வீட்டுக்கா? ஆமா. வா போலாமே. இல்ல, நான் பஸ்ல வரேன். ஓகே பை. ஏய் நில்லு, வரேன். உட்காரு. காலனில எல்லாரும் எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சிஎம் ரஜினிகாந்த், சச்சின் டெண்டுல்கர் பத்தி ஜெனரலா எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சீனு, காலேஜ் பஸ் ஸ்டாப் கிட்ட பாய்ஸ் கேங் தினமும் என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலத்துலயும் பொண்ணுங்களை பத்தி பாய்ஸ் கமெண்ட் அடிக்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதை விட பொண்ணுங்க நீங்க மட்டும் குறைச்சல, நீங்களே ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பீங்க. சீனு, நீ எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டியா? நானும் சீரியஸா சொல்றேன், நான் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். சீனு, என்னனோ இவ்வளவு சீக்கிரமா காலனி வந்துடுச்சா? இல்ல, நாம தான் வந்தோம். ஓகே பை சீனு. பை.